தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இது வந்து நம்மளுடைய புது கார்டனுடைய நியூ லுக். ஸோ இந்த சைடு வந்துட்டு நம்மளுடைய ரோசஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தான் கீழே வந்து கார்ட்போர்ட் போட்டிருக்கிறது வந்து ஏன் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய ரோசஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ தான் பட் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. சிலது வந்து இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சைடு வந்துட்டு கொஞ்சம் மைல்டாக தான் வெயில் அடிக்கும். கார்டனுடைய அதர் சைடு வந்துட்டு சவுத் ஃபேஸிங், அதனால ரொம்ப பயங்கரமாக வெயில் அடிக்கும். அடிக்கடி ரோசஸ்லாம் வந்து வாடிரும், டெய்லியும் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த சைடு வச்சுருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வந்து குரூப்பாக வச்சா தான் பிடிக்கும். ஒன்று வந்து அதோடைய எஃபெக்ட் வந்து பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும், நிறைய செடிகள் இருக்க மாதிரி நல்ல லஷ் லுக்காக இருக்கும். இன்னொன்று வந்துட்டு அந்த மாதிரி குரூப்பாக வைக்கும் போது வந்துட்டு இவாப்ரேஷன் வந்து கம்மியாகும். ஒரு சின்ன மினியேச்சர் மைக்ரோ கிளைமேட் மாதிரி க்ரியேட் ஆகும் அதுக்குள்ளேயே. ஸோ அதனால் அப்புறம் இங்கே வந்துட்டு வெல்ஷ் பாப்பி பூத்துருக்கு. இது வந்து யூகேயோட ஒரு நேட்டிவ் பாப்பி வெரைட்டி. கசகசா இருக்கு இல்லையா, அதோடைய ஃபேமிலி தான் இதுவும். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், கசகசா பிளான்ட்டை பற்றி. அதுவும் வீட்டில் இருக்குது, கார்டனில் இருக்குது. இந்த பூவுடைய நேம் வந்து எரிஜுரன் கார்வின்ஸ்கியானஸ். இது வந்துட்டு ஒரு குட்டி குட்டியாக மினியேச்சர் டெய்ஸி மாதிரி போகக்கூடிய பிளான்ட். நல்ல ட்ரை கண்டிஷன்ஸ்லேயும் நல்லா வளரும். அப்புறம் இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் பாப்பீஸ் வந்து இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து நிறையா சீட்ஸ் வந்து தூவியிருந்தேன். ஸோ அதெல்லாமே வளர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஒரு பெரினியல் வெரைட்டி. இயர் ஆஃப்டர் இயர் வந்து வந்துகிட்டே இருக்கும். ட்ரை கண்டிஷன்ஸ்லேயும் நல்லா வளரும். அப்புறம் இது வந்து ஆலியம் பர்பிள் சென்சேஷன். ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி பல்ப்ஸ்லாம் வாங்கி பிளான் பண்ணியிருந்தேன். இதுவும் இயர் ஆஃப்டர் இயர் நல்லா வரும். ஈச் இயர் வந்து நம்ம திரும்ப திரும்ப பல்ப்ஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வாட்டி வச்சாலே அது நிறையா வரும். செல்ஃப் சீடும் ஆகும். ஸோ இது வந்துட்டு நம்ம சாப்பிட்ற ஆனியன் இருக்கு இல்லையா, அதோடைய வெரைட்டி தான். ஆனால் எடிபிள் கிடையாது, பூக்களுக்காக வளர்க்குறது. அப்புறம் இது வந்து பியோனி. இதுவும் வந்துட்டு ஒரு 3 இயர்ஸ் இருக்கும் வாங்கி வச்சேன். நிறைய பட்ஸ் வந்திருக்கு இப்போது. நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் வந்து நிறைய மல்டிபெட்டல் வெரைட்டிஸ், டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஆக்விலிஜியா இருக்குது. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ஒரு பேர்ட் மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பீக் இருக்க மாதிரி, அப்புறம் பாடி, அதுக்கப்புறம் விங்ஸ், ஸ்டைல்ஸ்லாம் இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து நான் ஒரு பிளான்ட் வந்து ஒருத்தவங்க கிட்டேருந்து வாங்கினேன், ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸ்லேருந்து. ஸோ அவங்க கொடுத்த பிளான்ட்டுடைய இந்த பிளான்ட் இருந்தது. ஸோ இந்த இயர் தான் வந்து பூத்துருக்கு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுலேயும் வந்துட்டு நிறைய விதமான கலர்ஸ் இருக்குது. நம்ம வீட்டில் கூட ஒரு ஒயிட் கலர் கூட இருக்குது. அதுவும் அதே மாதிரி தான், வேறு ஒரு பிளான்ட் வாங்கினேன், அதில் வந்தது. அது வந்து இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன், இன்னும் அது பூக்கலை. ஸோ இது வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுவும் வந்துட்டு நல்ல செல்ஃப் சீட் ஆகும், இயர் ஆஃப்டர் இயர் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய கார்டனில் வந்து ஏதாச்சும் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது, அங்கே வந்து ஏதாச்சும் ஒன்று வச்சு ஃபில் பண்ணணும் அப்படின்னா இது ஒன்று வச்சிங்கன்னா போதும், நிறைய வந்துடும். அந்த ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூனிக்கான ஒரு பிளான்ட்.